நேரில் பார்த்தீங்கன்னா ஏர் டை போடாததுக்கு முன்னாடி பாருங்கள் அவர் தலையில் எவ்வளோ ஒயிட் முடி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக இருக்குது, காமிக்கிறாரு பாருங்கள். எல்லாமே வெள்ளை முடி நல்லாவே இருக்குது. இதை இப்போ நம்ம ஏர் டை போட்டு முழுமையாக பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்காக மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு டை பவுடர் எடுத்து உள்ளே போடுறாரு. ஏர் டை கலக்கி பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறாரு பாருங்கள். இப்படி அப்ளை பண்ணணும். ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ்ஷு, இல்லைனா சீப்பு வச்சுக்கலாம். நேரில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு டை போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் கழித்து குளிச்சிருக்காரு பாருங்கள். இது பார்த்துங்க நல்லா கருமை நிறமாக வந்துடுச்சு பாருங்கள். உள்ளே எங்கேயுமே ஒட்டலை, ஸ்கின்னில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இதுதான் இயற்கையான ஹேர் டை. நிறைய ஹேர் டை போட்டு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உண்மையாகவே இது போட்டு உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சா? எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இந்த கண் எறியுது, அதெல்லாம் எந்த இது இங்கெல்லாம் இச்சிங் ஆகிறது, அப்புறமா முகம் வீங்கிறது, கண் வீங்கிறது, அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அக்கி மாதிரி வர்றது, இது மாதிரி அலர்ஜி எதனா ஆச்சுங்களா? எதுவும் இல்லை. உணவே மருந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த நேச்சுரல் ஹெர்பலில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஹெர்பலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹேர் டை தயாரிச்சு வராங்க. அதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேறு டையெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைங்கெல்லாம் போடும்போது ரொம்ப இச்சிங் ஆகுது, தலையெல்லாம் போட்டால் கண்ணெல்லாம் வீங்கிக்குது, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அலர்ஜி ஆகிடுது, கொப்பளம் மாதிரி ஆகிடுது, அக்கி மாதிரி ஆகிடுது, அப்புறமா நீர் வடிஞ்சிட்டே இருக்குது, ஒரு சிலருக்கு கண் பார்வையே பிரச்சனை ஆகுது, அப்புறமா முடியெல்லாம் ரொம்ப இச்சிங் ஆகி ரொம்ப சொரிக்க ஆரம்பிக்கிறாங்க, உடலெல்லாம் அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹேர் டை எப்படி ரிசல்ட் கொடுக்குதுங்கய்யா? இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே கொடுத்துருக்கோம். ஓ சூப்பர். கொடுத்ததில் யாருக்குமே இச்சிங் கிடையாது. இச்சிங் இல்லை, இதுவரையிலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. கொடுத்ததில் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, தவிர யாருமே நல்லா இல்லைன்னு சொன்னது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்டது அதே டை தான். இது கொஞ்சம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் அதில் சேர்த்துருக்கு. ஆலமரம் விழுது இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இல்லை கீழே நல்லி, அது மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துருக்கு. இது மாதிரி நிறைய சேர்த்துருக்கலாம். ஆனால் இதில் வந்து நம்ம அந்த டையை வந்து நம்ம ஐயாவுக்கு போட்டு காட்டுறோம். மறுபடியும் நம்ம போட்டு காட்டுறோம். திரும்பி போட்டு காமிக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். சார் வணக்கம் சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா சார்? இப்போ இந்த ஏர் டை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி போட்டாங்க. அப்போ எவ்வளோ நாள் இந்த தலையிலே ஒட்டுனுச்சு? 40 நாள் 50 நாள் இருந்துச்சு. ஏதாவது உங்களுக்கு அலர்ஜி ஆச்சுங்களா? இல்லை. உண்மையாக சொல்லுங்க. ஏன்னா நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் டை போட்டு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உண்மையாகவே இது போட்டு உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சா? எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இந்த கண் எறியுது, அதெல்லாம் எந்த இது இங்கெல்லாம் இச்சிங் ஆகிறது, அப்புறமா முகம் வீங்கிறது, கண் வீங்கிறது, அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அக்கி மாதிரி வர்றது, இது மாதிரி அலர்ஜி எதனா ஆச்சுங்களா? எதுவும் இல்லை. ஆனால் ஒரு 40-50 நாள் இருந்துச்சு. 60 நாள் வரைக்கும் இருந்தது. அது முடி வளர வரைக்கும் அது இருந்தது. அந்த கலர் இருந்தது. சூப்பர் சார். நேரில் பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி ஒரு 2 மாதம் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா அது தலையில அப்படியே இருக்குதுன்றாங்க. 2 மாதம் இருக்கிறது பெரிய விஷயம் தான். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதம் வரையும் இருக்குதுன்றாங்க. சரி, இப்போ என்னென்ன மூலிகை இதில் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ என்னென்ன மூலிகைகள் இதில்? நிறைய மூலிகைன்னு சொன்னீங்க, ஒரு சில மூலிகைகள் சொல்லுங்கள். என்னென்ன மூலிகை சேர்த்துறீங்க? மருதோன்றி, இது பார்த்தீங்கன்னா நீல் என்கிற அவரிங்க. இது அவரி. அடுத்ததுங்க ஐயா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது செம்பருத்தி. ஓ, இதுவும் சேர்த்துறீங்க. ஒற்றை செம்பருத்தி. ஓகேங்கய்யா, சூப்பர். காட்டு நெல்லிக்காய்ங்களா? இது வந்து நம்ம கலெக்ட் பண்ணி நாம் வந்து வீட்லேயே வந்து நல்லா கட் பண்ணி காய வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இதெல்லாம். ஓகேங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா கடுக்காய். இது வந்து கொட்டை நீக்கிய கடுக்காய் பாருங்க. கொட்டை நீக்குது. கொட்டை தான் நச்சு. கொட்டை நீக்கிட்டு அதை வந்து மருந்தா மாதிரிங்க. ஆமாம், இது எல்லாமே காய. இது போன்ற பல மூலிகைகள் போடுறோம். பல மூலிகைகள் கலந்து இதில் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா கீழே நாளை சேர்த்திக்கலாம். ஆலமரம் விழுது இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்திக்கலாம். அதை காய வச்சு அதை பொன்னிறமாக வறுத்து அதையும் சேர்த்திக்கலாம். அப்புறம் வேம்பால பட்டை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் சேர்த்துட்டே நிறைய மூலிகை சேர்த்துறீங்க. நேரிலே இது எப்படி கலக்கிறாங்க, எப்படி போடுறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு டை பவுடர் எடுத்து உள்ளே போடுறாரு. அதாவது ஹேர் டை எப்படி நம்ம கலக்கணும் அந்த பதம் இருந்தால் போதும். கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக தலைக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது வேர்க்கால்களுக்கு படுற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் விடவிடலாம். இது நேச்சுரல் ஹேர் டைன்றதுனால இதில் கெமிக்கல் இல்லைன்றதுனால ஒரு 1/2 hour அதிகமாக விடலாம். ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல்
பச்சை தண்ணியில் தலையை வாஷ் பண்ணால் போதும், தலையை அலச்சினா போதும். சோப்பு ஷாம்பு தேவையில்லை. 2வது நாள் குளிக்கும்போது வேண்டும் வந்தால் சோப்பு ஷாம்பு போட்டு தலையை முகத்தை நம்ம கழுவிக்கலாம். இது ஆண் பெண் இருப்பாளருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் அவருடைய தலையை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நேரில் பார்த்தீங்கன்னா ஏர் டை போடாததுக்கு முன்னாடி பாருங்கள் அவர் தலையில் எவ்வளோ ஒயிட் முடி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக இருக்குது, காமிக்கிறாரு பாருங்கள். எல்லாமே வெள்ளை முடி நல்லாவே இருக்குது, ஃபுல்லாகவே தெரியுது பாருங்கள். வேர்க்கால்கள்லேருந்து அப்படியே காமிக்கிறாங்க பாருங்கள். இது ஃபுல்லாக வெள்ளை முடி. நீங்கள் வீடியோவில் தெளிவாக பார்த்துருக்கீங்க, வெள்ளை முடி தெரியுது. இதை இப்போ நம்ம ஏர் டை போட்டு முழுமையாக பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்காக மாற்ற போகிறோம். நேரில் பார்த்தீங்கன்னா ஏர் டை கலக்கியாச்சு. ஏர் டை கலக்கி பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறாரு பாருங்கள். இப்படி அப்ளை பண்ணணும். ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ்ஷு, இல்லைனா சீப்பு வச்சுக்கலாம். கம்பல்சரி க்ளவுஸ் போடுறது நல்லது. இது கெமிக்கல் இல்லைனாலும் க்ளவுஸ் போட்டு நார்மலாக பூசிக்கோங்க. க்ளவுஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அனைத்து மெடிக்கல் ஷாப்லையும் நார்மல் க்ளவுஸ் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி அப்ளை பண்ணிக்கணும். நிறைய பாரம்பரிய வைத்தியர்கள், சித்த வைத்தியர்கள் பார்த்திங்கன்னா, சித்த மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஏர் டை தயாரிக்கிறாங்க. நீங்கள் அருகில் இருக்கிற சித்த மருத்துவர்கள்கிட்ட, சித்த வைத்தியர்கள்கிட்ட இந்த மாதிரி ஏர் டை வாங்கி பயன்படுத்துங்க. கெமிக்கல் இல்லாத ஏர் டையை பயன்படுத்துங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கனாக்கா கெமிக்கல் போடும்போது பார்த்திங்கனாக்கா கண் எரிச்சல், கண் ரெட் ஆயிடுது, அதுக்கப்புறம் முகமெல்லாம் வீங்கிறது, கண் புருவம் வீங்கிறது, காதாண்டெல்லாம் வீக்கம் இருக்குது, முகம் வீங்கிறது, அப்புறமா அலர்ஜி மாதிரி ஆயிடுது, அதுக்கப்புறம் அக்கி பீச்சை மாதிரி பீச்சு அங்கங்கே நச்சு தண்ணி வடிது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் இதில் முழுக்க இயற்கையான ஹேர் டேன்றதுனால நீங்கள் நம்பிக்கையோடு வாங்கி கண்டிப்பாக போடலாம். அதே மாதிரி இது என்னென்ன மெட்டீரியல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். இவருக்கெல்லாம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 60 நாள் வரையும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஏறக்குறைய 2 மாதம், ஒரு சிலருக்கெல்லாம் 3 மாதம் வரையும் இருக்குது. அதாவது அந்த புது முடி முளைஞ்சி முழுமையாக வர வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹேர் டை தலையில் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். நேரில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு டை போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் கழித்து குளிச்சிருக்காரு பாருங்கள். இது பாருங்க நல்லா கருமை நிறமாக வந்துடுச்சு பாருங்கள். உள்ளே எங்கேயுமே ஒட்டலை, ஸ்கின்னில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இதுதான் இயற்கையான ஹேர் டை, இப்படி தான் இருக்கும் பாருங்க. ஸ்கின்னில் எங்கேயுமே ஒட்டலை, நல்லா பல இருக்குது, கருப்பாக முடி கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டை போட்டு 1 மணி நேரம் கழிச்சு இல்லை 1.5 மணி நேரம் கழிச்சு சாதாரண பச்சை தண்ணியில் குளித்தா போதும். சோப்பு ஷாம்பு வேண்டாம். சோப்பு ஷாம்பு போடுறதா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் சோப்பு ஷாம்பு போடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கரேன்னு இருக்குது. முடி பார்த்திங்கனாக்கா அந்த மண்டையில் இந்த ஸ்கின்னில் ஒட்டவே இல்லை, தோலில் ஒட்டவே இல்லை பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது மாதிரி உங்களுக்கும் இயற்கையான ஏர் டை வேணும்னா அருகில் இருக்க சித்த மருத்துவர்களோ இல்லை சித்த வைத்தியர்கள்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கி போடுங்க. நேச்சுரல் ஏர் டை எப்படி தயாரிக்கிறது, அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் எப்படி தயாரிக்கிறது நீங்கள் கற்றுக்கணுன்னா கீழே போகிற நம்பர் கால் பண்ணிவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா எடுக்கிற கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ணி இது மாதிரி நிறைய மருந்துகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம். நேச்சுரலான ஏர் டையை போட்டு உங்கள் அழகை வந்து மேம்படுத்திக்கோங்க. நேரிலே முழு வீடியோ காணொலி அருமையாக பார்த்துருப்பீங்க. இது நேச்சுரலான ஏர் டை. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏர் டை வேணும் அப்படின்னா கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன ஆரிகாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.